அருமிரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சீட்டுகு சேனல் மூலமாக நேசரின் சத்தம் என்கிற இந்நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார், எனக்கான கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று காத்திருக்கிற உங்களுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம், நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இன்றைக்கு உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்கள் பார்வையிலே சில விஷயங்கள் பெரிதாக தோன்றுகிறது. உங்கள் பார்வையிலே இது எப்படி நடக்கும் என்கிற கேள்வி இருக்கிறது. உங்கள் பார்வையிலே இது நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதாக இருக்கிறது. உங்கள் பார்வை சொல்கிறது, ஐயோ இது நடக்க வாய்ப்பே இல்லை என்பதாக சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். இந்த வார்த்தை சொல்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்களுக்கு எவைகள் பெரிதாக தோன்றுகிறதோ, உங்களுக்கு எவைகள் மிக கடினமாக தோன்றுகிறதோ, அவைகள் தேவனுடைய பார்வையிலே மிக அற்பமான ஒன்றாக இருக்கிறது. ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு நடந்திருக்க மாட்டாதா, இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க மாட்டாதா, இந்த அற்புதம் எனக்கு கிடைச்சிராதா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வந்துராதா என்று கேட்கிறீங்க இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உன் பார்வையில் இது நடக்கவே நடக்காது நீ நினைக்கிறேன், ஆனால் என் பார்வைக்கு இது அற்ப காரியம் என்பதாக சொல்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, யுத்தம் செய்யும்படி ராஜாக்கள் எல்லாம் கூடி ஒரு இடத்திற்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கின் அருகே வருகிற போது அங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யோசபாத் ராஜாவுக்கு அவன் தேவனுக்கு நடந்த ஒரு மனிதன். எல்லாரும் சொல்லுகிறார்கள், நம்ம வேற எங்காவது விசாரிப்போம் சொல்லும்போது யோசபாத் சொல்றார், இல்ல கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், அவரிடத்தில் விசாரிக்கலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். யோசபாத் தேவனை தேடின ஒரு மனிதன். யோசபாத் கர்த்தரை நம்பின ஒரு மனிதன். நீங்களும் ஆண்டவரை தேடுகிறீர்கள், நீங்களும் ஆண்டவரை நம்புறீங்க. எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு கேட்கறீங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, இங்க ஏதாவது நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குது. யோசபாத் சொல்றாரு, கேட்டபொழுது அவங்க சொல்கிறார்கள், இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்த்த மனிதன், அவன் வந்தால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வான் என்பதாக உரைக்கிறார்கள். அவன் சொன்ன பொழுது ஒரு வார்த்தை விதமாய் சொல்லவிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறதாக யோசபாத் சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த தேவ மனிதன் வந்து நின்று சொல்லுகிறார், அங்கே நீங்கள் வேதவசனத்தை வாசிக்கும் போது அற்புதம் நடக்க முடியாத இடத்திற்குள்ளே, வாய்ப்புகள் இல்லாத ஒரு இடத்திற்குள்ளே அங்கே கர்த்தருடைய தேவ மனிதன் சுரமண்டலக்காரனை வரவழைக்கிறார். சுரமண்டலம் வாசிக்கிறவன் வருகிறான். சுரமண்டலத்தை வாசிக்கிற போதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையும் பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்கான அற்புதம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது. நீங்க நம்புற இடத்துல அற்புதம் வராது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். உங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு மேலாக இருக்கட்டும். ஆம், நம்முடைய நம்பிக்கை அவர் ஒருவரே. இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். இந்த கடினமான நிலைமையில உங்களுக்காக ஒரு அற்புதம் உண்டாகும். அந்த வார்த்தை வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பள்ளத்தாக்க வெட்டுங்க, பள்ளத்தாக்கு முழுதும் வாய்க்கால வெட்டுங்க. அற்புதம் நடக்கவே இல்லையே, வாய்க்கால வெட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் செய்ய வேண்டியது கர்த்தர் செய்வார். வாய்க்காலை வெட்டினார்கள், எங்கிருந்தோ தண்ணீர் புறப்பட்டது. தண்ணீர் புறப்பட்டு வாய்க்காலை நிரப்பினது. மிருக ஜீவன்கள் குடித்தார்கள், ராஜாக்கள் குடித்தார்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். வெறுமையான இடத்திலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்படும்படி செய்தார். இந்த வெறுமையான இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு அனுப்பத்தை புறப்பட பண்ணுவார். தைரியமாக புறப்பட்டு போங்க, இல்லை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். எங்கே வெறுமை காணப்படுகிறதோ அங்கே உங்களுக்காக ஒரு நிறைவு காணப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நேசர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராக. ஆமென்.